அன்பு வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம். அன்பை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னும் போது அன்பை ஏன் கொஸ்டின் பண்ணுறீங்க? உங்களோட என்னன்னு சொல்லுது பாண்ட் வித் எஃப்ஜே அப்படின்னு இருக்கும்போது அது ரொம்பவே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல சோஷியல் மீடியாவில். தப்பு பண்ணிட்டோமோ, போய் உள்ளே போயிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வச்ச மொமெண்ட்டு இதுதான். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என்னோட 2 பொண்ணுங்களும் ஸ்கூலில் போய் அழுதுருக்காங்க தனியாக. தியா உட்காந்துட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டையும் டிலீட் பண்ணியிருக்கா. இது நான் கடவுள் சத்தியமாக நினைக்க கூட இல்லாத ஒரு விஷயங்க. இந்த மகாநதி படத்தில் ஐயோ என் பொண்ணு கனவை நான் எப்படி கலைப்பேன்னு கமல் சார் அழுவார். அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா இப்படி ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க 2 பொண்ணுங்களும் அதுங்களுக்கு இப்படி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் கூட இருக்கான்னு அதுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக தெரிஞ்சிருக்கும். என்ன இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குது உள்ள அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் 24/7 வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ குழந்தைங்கள கூட நம்ம அடித்து எதுவும் பண்ண வைக்க முடியாது, ஓகேவா? நம்ம குழந்தைங்களும் கிடையாது, நம்ம வளர்ந்தவங்க. நமக்கே ஒரு சுய கட்டுப்பாடும் என்ன சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளினும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட தி பியூட்டிஃபுல் இன்சைட் அவுட் கனி இருக்காங்க. ஹாய். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ திங்க் சிடபிள்யூசிக்கு அப்புறமா இப்போ தான் உங்களை பார்க்குறேன். அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ வேற மாதிரி கனியாக வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஏதான ஒரு கோலுக்காக தானே உள்ளே போவோம். அது அச்சீவ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு செட் கோல் வச்சுட்டு உள்ளே போயிருப்போம். ஆனால் பாதியில இப்போ வெளில வந்தாச்சு. ஆனால் அந்த கோல் நிறைவேறிச்சா உங்களது? பெரிய கோல் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், கப் வாங்கணும், நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆகணுன்றது தான் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு அதுதான் கோலாக இருந்தது. அது ஆகலை. அதை தவிர்த்து நிறைய சின்ன சின்ன கோல்ஸ் இருந்தது. நிறைய என்னோட சின்ன சின்ன ஆசைகள் இருந்தது. சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்குள்ளே தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் 100% நடந்திருக்கு. ஓகே. ஸோ குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் சொன்னது அஃப்கோர்ஸ் எல்லாருமே இப்போ சொல்லியிருப்பாங்க கனி அன்ஃபேர் எவிக்ஷன் டாப் 5க்குள்ளே வந்திருக்கிறவங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ஒருத்தர் பேசினதுன்னா அது விக்ரம் தான். ஆல்மோஸ்ட் 12 minutes ஸ்ட்ரெயிட் அந்த வீடியோவில் அவங்க பேசினாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது சொன்னாங்க. எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே 2 நாளுமே யாராவது ஏதாவது சொன்னால் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன். எனக்கு பார்க்கறதுக்கான இது வரல. எனக்கு இன்னும் வரல. எனக்கு ஐ நீட் டைம். நான் பார்க்குறேன் உட்காந்து. இன்ஃபேக்ட் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வெளியில் அடுத்த செகண்ட், அதாவது இப்போ இல்லை, நான் ஷோ முடிச்சுட்டு நான் நினச்ச எனக்கு ஓகேன்னு தோணுன ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி நான் வெளியில் வந்தோடனே நான் பண்ண போகிற முதல் விஷயம் ஃபுல்லாக உட்காந்து நான் ஷோ பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் அதுவே நான் பண்ணலை. அதுக்கே மைண்ட் இன்னும் ரெடி ஆகலை. பட் நிறைய பேர் அன்னைக்கு லைக் எவிக்ட் ஆகும்போது சொன்ன ஒரு விஷயம் எவ்ரிபடி டோல்ட் இட் வாஸ் சாண்ட்ரா, பட் அன்எக்ஸ்பெக்டட்லி இட் வாஸ் யூ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஒரு மாதிரி கேம் பிளேவே மாறிடுமோ அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் விக்ரமும் சொல்லும்போது ஆடியன்ஸை தான் திட்டினாங்க, எதுக்கு கனியை எவிக்ட் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, நான் ஏன்பா வெளிலனேன், அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு தான் இன்னுமே சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக எனக்கு அந்த வருத்தம் இருந்ததுங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் நான் எப்போவுமே ஓ இதுதான் முடிவா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி, நான் என்னோட இதில் போட்டிருக்க மாதிரி தான், என்ன மக்களுக்கு என் மேலே கோவமா, என்ன தப்பு பண்ணிட்டேன், மக்கள் ஏன் என்னை தேர்ந்தெடுக்கலை அப்படின்றது ரொம்ப வலி வேதனை தந்த ஒரு கேள்வியாக இருந்தது. ஒன்ஸ் எனக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, மக்கள் நிறைய பேர் இது அன்ஃபேர்னு நினைக்கும் போது, நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது, அவங்களோட கோவத்தின் பேரில் நான் வெளியில் வரலன்னு நினைக்கும் போது, போதும்டா விடு, ஓகே நம்ம எனக்கு கப்பு ஜெயிச்சதை விட இது பெரிய சந்தோஷம், அதனால அதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ மக்களோட கோபம் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்போது மக்களோட விமர்சனமும் நிறைய இருக்குது. இந்த அன்பு செலுத்துறதோ இல்லை அன்பு எல்லாமே அன்பு வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம். அதுக்கப்புறமா சம்மந்தமே இல்லாமல் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அந்த ஒரு செட் ஆஃப் வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு இல்லை ஒரு செட் ஆஃப் ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டு ரொம்ப விமர்சனிக்கிறது உங்களோட என்னன்னு சொல்லுது பாண்ட் வித் எஃப்ஜே அப்படின்னு இருக்கும்போது அது ரொம்பவே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல சோஷியல் மீடியாவில்.
ஐ நோ ஃபார் த ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இது வெளியில இருந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்க, ஆனால் வெளியில இருந்து உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஹவு டு தே மேனேஜ்? இப்போ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நீங்கள் அன்பு அதை பற்றி பேசுனீங்க. அன்பு வந்துட்டு அன்பு ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிற விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்பை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்களுமே அன்பை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னும் போது அன்பை ஏன் கொஷின் பண்ணுறீங்க? அன்பு எந்த வகையிலும் எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் அன்பு மட்டுமே எல்லாத்துக்கும் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துமா? இன்ஃபேக்ட் அன்பு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தோல்வியை வேணால் கொடுக்கும். உங்களுக்கு அப்படி வேணால் சொல்லலாம். அன்பு காட்டினேன் ஏமாந்து போனேன், அன்பு காட்டினேன் எப்படி ஆனேன். அன்பு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ வெற்றிக்கான விஷயமாவோ இருக்காதுங்க. அது ஒரு அன்பு, அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஓகே, அகெயின் இந்த எஃப்ஜே விஷயம் நீங்கள் வரீங்க, அது வந்து லீஸ்ட்டுங்க. ஒரு ஐடியா கூட இல்லாமல் நமக்கு ஒன்று இருக்கும்ல, இதை தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது பேசினதில் தப்பு பண்ணியிருப்போம், இது அந்த மாதிரி தோணியிருக்கும், ஏதாவது நான் விமர்சனங்கள் வச்சது தப்பாக இருந்திருக்கும், இது விமர்சனத்துக்குள்ளே இருக்கும்ல, நான் விளையாட்டில் ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கும், நம்மளை திட்டலாம், இல்லை நான் அன்பு காட்டுறதே கூட விமர்சனம். ஏன்னா உள்ளே வந்தோன்னா அன்பு கேங்குன்னு சொன்னாங்க, அதை திட்டுவாங்க. திட்டினா பரவாயில்ல, அன்பு தானடா காட்டுறோம், பரவாயில்ல, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான். இது வந்து நான் கடவுள் சத்தியமாக நினைக்க கூட இல்லாத ஒரு விஷயங்க. எப்படிங்க இது ஒரு 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 அழகான உறவை அசிங்கப்படுத்துவாங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த ஷாக்கை விட அதிகம் அது என்னோடய ஃபேமிலி வாட் தே வென் த்ரூன்றது இருக்குல்ல, அது என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் குழந்தைங்களா இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் தங்கச்சிங்களா இருக்கட்டும், ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோமான்னு நான் அப்படியே நான் பண்ணதுக்காக இல்லை, அந்த இடத்துல அவங்க இருந்தாங்களே தெரிஞ்சு அந்த இடத்துக்காக நான் சாரி சொல்லிகிட்டே இருந்தேன். குழந்தைங்க 2 பொண்ணுங்களும் அதுங்களுக்கு இப்படி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் கூட இருக்கான்னு அதுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக தெரிஞ்சிருக்கும். என்னடா புதுசாக எதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களே, இந்த மகாநதி படத்தில் ஐயோ என் பொண்ணு கனவை நான் எப்படி கலைப்பேன்னு கமல் சார் அழுவார், அந்த மாதிரி இருக்குது. என்னடா இப்படி ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக ரொம்ப வேதனையாக இருந்தது. என் ஃபேமிலிக்கு நான் யாருன்னு தெரியும், ஆனால் அதை வச்சு என் ஃபேமிலியை ஒன்றுக்கு கொண்டு போனாங்கல்ல, அது என்னால் மன்னிக்கவே முடியாது. அது ரொம்ப பெரிய அநியாயம். அது யாருக்கும் பண்ணவே கூடாதுங்க. என்ன காரணம் வேணால் பின்னாடி வைங்க, அதுக்கு பின்னாடி இது வந்து நாங்கள் கேமுக்காக பண்ணுறோம், இல்லை நாங்கள் காசு வாங்கிட்டு பண்ணுறோம், என்ன வேணா சொல்லுங்கங்க. ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். அது ஒரு அநியாயமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது நீங்கள் வந்து உள்ளே இருந்தீங்க, அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, யூ ஹாவ் நோ ஐடியா, மை ஃபேமிலி இஸ் கோயிங் த்ரூ திஸ் மச் அப்படின்ட்டு. வெளியில் வந்த அப்புறமா அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இருந்தாலுமே ஃபேமிலி இவ்வளோ தூரம் பெயின் அனுபவிச்சாங்க அப்படின்ற ஒரு வழி இருக்கும்ல, அந்த மொமெண்ட்டில் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும் அந்த பெயின். அப்புறம் அந்த பெயின் ஃபேட் அவுட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேங்க. என்னோடய குழந்தைங்க, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தாராம். என்னோட 2 பொண்ணுங்களும் ஸ்கூலில் போய் அழுதுருக்காங்க தனியாக. இன்னொரு பொண்ணு வந்து அவங்க அக்கா தான், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு, தியாக்கு, தஷ்மிக்கு. ஆனால் அவகிட்ட கூட சொல்லலை. 4 நாள் கழிச்சு தான் தியாக்கே தஷ்மி இஸ் ஆல்சோ ஹர்ட்ன்னு வந்திருக்கு. தியா உட்காந்துட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டையும் டிலீட் பண்ணியிருக்கா. அதுக்குள்ளே போகும்போது அது ஒரு வலி கொடுக்கும் இல்லைங்க. என்னங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, அது எப்படி அதை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செய்வீங்க? இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போது எப்படி அன்பு தப்புன்னு சொல்கிற மாதிரி, அன்பு தப்புன்னு சொல்கிற உலகத்தில் தான் இதெல்லாம் சாத்தியப்படும் நினைக்கிறேன் நான். ஈஸியாக பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப திருவிழா வந்து நான் தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நான் தான் பக்கத்துலேருந்து இது ஒன்றும் இல்லைடா இது சரியாகன்னு கன்சோல் பண்ணுற ஆள். ஆனால் அங்கே நான் இல்லை, அது அவனோட கஷ்டத்துக்கே நான் தான் காரணமாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போனது உள்ளே இருந்தது எனக்கு ஒரு செகண்ட் கூட எனக்கு வருத்தமே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப ரொம்ப செரிஸ் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு செகண்டில் தப்பு பண்ணிட்டோமோ, உள்ளே போயிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வச்ச மொமெண்ட்டு இதுதான். இப்படிலாம் கூட பேசுவாங்களா, ஐயோ போயிருக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. புரியுது. மோர் ஸ்ட்ரென்த் டு யூ, மோர் பவர் டு யூ. பட் ஆனால் சோஷியல் மீடியா இஸ் ஆல்வேஸ் அ கிராப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவில் குவிஞ்சிருக்கு. யாரோ பேர் தெரியாத நபர், ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லாத நபர்லாம் வந்து ஈஸியாக வந்து திட்டிடுவாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு பேச தைரியம் இருக்காது. பட் மோர் பவர் டு யூ, பிகாஸ் ஃபேஸிங் திஸ் பீங் அ விமென் அண்ட் பீங் அ மதர் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மோர் பவர் டு யூ. ஸோ யா, நெக்ஸ்ட் இஸ் பிக் பாஸில் வந்து இன்னொரு மோஸ்ட் குவெஷனபிள் திங் வந்து த லவ் ட்ராக் அப்படின்ட்டு. இது நிஜமாலே லவ் ட்ராக் தானா அப்படின்ட்டு வந்து எவ்ரிபடி இஸ் காட் அ கொஸ்டின். அது இப்போ இருக்கிற ப்ரோமோ பார்த்துட்டு என்ன இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குது உள்ள அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் 24/7 வந்து பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் கம்ருதன் அண்ட் பாரதி இஸ் பர்சனல் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே த கன்சென்ட் ஆஃப் போத் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, த
பெரும்பாலும் இந்த டாபிக் ஆஃப் பேட் டச் வந்து அப்படியே சர்க்கிள் ஆயிட்டே இருக்கு டில் டேட். வாட் இஸ் ஈவன் ஹேப்பனிங் இன்சைட்? தெரியாதுங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. சரி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏதோ ஒண்ணு அவங்க வைக்கிற பேர் அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். ஓகேங்களா? அதுக்காக 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அத வச்சு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வெளியில இருக்கிற கொஸ்டினை விட அட்லீஸ்ட் நீங்களாவது நிறைய இடத்துல அதை பார்த்துருப்பீங்க. நிறைய விதமா நாங்க ஒரே விதமா பார்க்க நான் தூரத்துல இருந்து எனக்கெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த பேட் டச் விஷயத்துக்குள்ள கூட நான் போனதில்லை. என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுக்குள்ள போக மாட்டேன். வைல்ட் கார்டு வந்து சொன்னப்ப கூட நான் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட என்ன நடந்திருக்கு ஏன் அதுக்குள்ளலாம் நான் ஏன்னா அது அவங்களோட பர்சனல். நான் அதுக்குள்ள என்கிட்ட வராங்களா கருத்து கேட்கறாங்களா அப்போ நான் சொல்லுவேன். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நான் போகவே மாட்டேன். புரியுதுங்களா? ஈவன் அந்த பிக் பாஸ் அந்த மைக் போடாத விஷயம் கூட அவங்க பேசுறாங்க. அப்போ நம்ம போய் எப்போ பிக் பாஸ் எங்களோட இதெல்லாம் கொண்டு போனாரோ அப்பதான் இது நம்ம கேட்டிருக்கணும்ல. மைக் போடாதுன்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அப்போதான் எனக்கு அது தோணி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும்னு நான் முடிவு பண்ணேன். மற்றபடி இதுக்குள்ள அவங்க இது சண்டை போடுறாங்களா ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிறாங்களா இல்லை உண்மையா பண்றாங்களா அப்படின்றது எங்களுக்குமே கொஸ்டின். ஆனா இப்படி ஒரு பேரோட அவங்க இதை பண்ண வேணான்றது கருத்து. இந்த பேர் லவ்வோ இல்லை ஏதோ ஒன்று காட்டுறாங்களே எனக்கு இந்த பிக்சர் கொடுக்குறாங்களே அவங்க அது ஒரு மாதிரி இருக்கு. என்னடா குழப்பி விடுறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, நீங்கள் ஸ்டில் பார்க்கல அப்படின்னு மாதிரி சொன்னீங்கும் போது நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், நடுவில் வந்து இந்த சண்டை ஜஸ்ட் ப்ளூ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். 2 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க அந்த லிவிங் ஏரியாவில். எவ்ரிபடி ட்ரை டு கன்சோல் 2 பேரும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இல்லை, நீங்கள் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த நாள் இது. சப்போஸ் கனி அங்கே இருந்திருந்தாங்கன்னா பாரதியும் கம்ருதனும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது கனியோட ரோல் அங்கே என்னமா இருந்திருக்கும்? இப்போ நான் கம்ருதீனோட கொஞ்சம் க்ளோஸா மூவ் ஆகிறதுனால எனக்கு அவர் இந்த விஷயங்கள் வந்து கூட என்கிட்ட பேசுறாரு. அதுலயும் நான் என்னோட லைன் கிராஸ் பண்ணாம அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். அவங்க ரிலேஷன்ஷிப்ல நான் அட்வைஸ் பண்ண முடியாது. பட் அவர் ஒரு சில இடம் வருத்தப்படும் போது எது வரைக்கும் அவரோட தப்பு எது அவரோட தப்பு இல்லைன்றதை நான் சொல்லியிருக்கேன். கேம் வைஸ் வச்சு கேம்ல உங்க தப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து என்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசுவார். அந்த ப்ரிவிலேஜில் போய் கம்ருதீன் இதை பண்ணாதீங்கன்னு தடுத்திருப்பேன். ஏன்னா நான் கானோ வினோதையும் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் பேசுறாதீங்க கானோ வினோ அந்த மாதிரி 100% நான் பார்த்துட்டு நிற்காம கண்டிப்பாக தடுத்திருப்பேங்க. அது அவர் கேட்டிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் தடுத்திருப்பேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அந்த மைக் மாற்றுறது அப்படின்ற ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு 2 பேர்னா அது கம்ருதீன் அண்ட் பார்வதி. பெரும்பாலும் இவங்கனாலேயே வந்து நீங்களும் சேர்ந்து திட்டு வாங்குறது, எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அவங்கனால பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வந்து போச்சு. அண்ட் ஆல்சோ நடுவில் ஒரு ராத்திரி வந்து டாக் பார்க் பண்ணதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக ஹவு மச் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இவங்க 2 பேர் மேலே? அது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். என்னங்க நம்ம குழந்தைங்க கூட இப்போ குழந்தைங்கள கூட நம்ம அடித்து எதுவும் பண்ண வைக்க முடியாது. ஓகேவா? நம்ம குழந்தைங்களும் கிடையாது, நம்ம வளர்ந்தவங்க. நமக்கே வந்து ஒரு சுய கட்டுப்பாடும் என்ன சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளினும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு இருக்கணும். அது அப்புறம் கடைசியில் வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணும்போது சாரி சொல்லிட்டு உட்காந்து எனக்கு அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஈவன் எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்துட்டு என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு கருத்து என்னங்க இருக்குது? ஓகே.